வணக்கம். நம்ம சிவாய வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு சக்கரம் வெளிப்படைகிறது வரைகிறது மூலிமா நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வரையும் போது உங்களுக்கே உணர்வுபூர்வமாக அது அங்கே தான் நிற்கும். இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த நெத்தி பொட்டுக்குழி கரெக்டாக நமக்கு இந்த உச்சியில் நிற்கிறது. இது அல்ல, இது ஒன்று தனிப்பட்டது. இந்த ரெண்டு மட்டும் பார்ப்போம். இந்த நெத்தி பொட்டுக்குழி, இந்த உச்சி, இந்த இதை நம்ம எப்படி வரைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். சிவாய. நம்ம ஒரு உருவம் வரைந்திருக்கோம், சரிங்களா? இந்த இடத்தை வரைஞ்சிருக்கிறோம். பாருங்க, கண். இந்த மொழி கண்ணுக்கு சென்டரில் தான் வரையணும். இது வரைகிறதுல தான் சூட்சமாக இருக்குது. சரியாக மொழி வரைய போகும்போது கண்ணுக்கு சென்டர் தான் வரையணும். இப்போ நான் சூட்சமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம புருவ மத்தியில் நிறுத்தணும்னா நம்மளோட மொழி சென்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்வுபூர்வமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண் வரைகிறதுல நமக்கு சூட்சமும் இருக்குது, சரிங்களா? கண் வரைகிறதுல நமக்கு சூட்சமும் இருக்குது. எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுல பார்த்துட்டிங்கன்னா, நெத்தி பொட்டுக்குழிகளை ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். ஒரு அத்திப்பழத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நில்லு விதையாக இருக்கும். அதை போல் அந்த ரவுண்டை போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே கோடாக உள்ள சின்ன சின்ன கோடு அப்படி இந்த குவியல் அதுக்காக போட்டிருக்கேன். அப்போ குவியும் போது உங்களுக்கு அந்த எண்ணாலே இங்கே நிறுத்தப்படும். சரியா பாருங்க. இந்த மாதிரி தான் அந்த சக்கரத்தோட சுழற்சி நமக்கு இருக்கும். நம்ம ஒளியாவோ இதாவோ அதை எப்படி வேணாலும் நம்ம எண்ணலையை எந்த மாதிரி நம்ம அந்த இதுக்கு அமைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு இந்த சக்கரம் இப்படி தான் இருக்கும். அப்படி போகும்போது அதோட சக்கரம் எப்படி இருக்குங்கிறத இந்த கேமராவில் எடுத்திருப்பேன் கொஞ்சம் பதிவில். நம்ம கையை வச்சோன்னா அது ரொம்ப பக்கத்தில் வரும், அந்த நட்சத்திரம் பக்கத்தில் வரும். அது சக்கரமாக இருக்கும். அது உங்களுக்கு நான் அந்த பதிவில் இடுறேன். இதை போல தான் அந்த சக்கரம் நம்மளோட சக்கரம் இருக்கும் அப்படிங்க உங்களுக்கும் வர. இதைய வரைய போகும்போது நம்மளுக்கு என்ன ஆயிருன்னா, இந்த கரெக்டாக இந்த சக்கரம் இந்த இடத்துல இந்த இடம் இது போல், சரிங்களா? இப்போ நம்ம மேல் உச்சியை பார்க்கலாம். உச்சி சக்கரம் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 கோடு வர மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கோங்க. இது போல் அடர்த்தியாக கோடு போட்டுக்கோங்க. நல்லா அழுத்தமாக அடர்த்தியாக பாருங்க. நான் இதை போல தான் வரைகிறேன், வச்சுக்கோங்க. அதே மேலே அழுத்தமாக பாருங்க. ப்ரஷ் மாதிரி அதை நான் நிறுத்திட்டேன். கடைசியாக இது முடித்ததுக்கு அப்புறம் பாருங்க எது போல் வரைஞ்சிருக்கிறேன்னு. முடித்ததுக்கப்புறம் சென்டரில் நல்லா அழுத்தமாக அந்த கோடை கடைசியாக
இந்த கோடு இங்கே நிறுத்தணும். நிறுத்தும்போது இதை நீங்கள் பார்க்க போகும்போது உங்களோட இந்த உச்சி கரெக்டாக இந்த இடத்துல நிற்கும். இது யாருக்கெல்லாம்னா இது வந்து இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் தலை கிண்ணுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் என்ன பண்ணுறேன், இதை வரைஞ்சி முடிஞ்சதுமே நீங்கள் மணிப்பூரக சக்கரத்தை வரைஞ்சிடணும். சரிங்களா? இதோட நின்றக்கூடாது. ஏன்னா உங்களோட முன்னாடியே சொல்லிடுறேன், இதை வரைஞ்ச உடனே தலை வலிக்கும், கொஞ்சம் தலை கிண்ணுன்னு இருக்கும். ஃபுல் ப்ரெஷரும் இங்கே உங்களுக்கு போய் நிற்க ஆரம்பிச்சிடும். இதை வரைஞ்ச உடனே அப்படியே ஒரு கோடு, இதிலேருந்து ஒரு கோடு போட்டு நீங்கள் வந்து மணிப்பூரக சக்கரத்தை வரைஞ்சி சென்ட்ரு வரைஞ்சி முடிச்சிருங்க. இதை வரைஞ்ச உடனே அதை வரையணும். இதை வரைஞ்சிட்டு விட்டிங்கனாலும் 2 நாளைக்கு நீங்கள் இதை வரைஞ்சி தலை கனமாகவே இருக்கும். இது யாருக்கு புரியும் இது அப்படின்னா, இந்த தவம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தமாக இது உணர்வு பூர்வமாக வரையும் போது இந்த சக்கரம் அங்கே நிற்கிறது வந்து உணர்வு பூர்வமாக மனதை கட்டுப்படுத்தினவர்களுக்கு இது உணர்வு பூர்வமாக உங்களுக்கு அங்கே வந்து இருக்கும். மனதை கட்டுப்படுத்தாதவங்களுக்கு இது வரையும் போது ஒரு உணர்வு தெரியாது. இது நிறைய பேர் சொல்கிறாங்க இது வேறு திசை, அப்படியெல்லாம் கிடையாது. இதை பற்றி பயந்துக்க வேண்டாம். நம்ம ஒரு வரைதல் தானே, எவ்வளவோ வரைகிறோம். ஏதேதோ வரைய போகும்போது ஏதேதோ அம்மானு வரையும் போது அம்மாவோட மனசுக்குள்ளே அம்மா வந்துடுறாங்க. அப்பா அப்படிங்கிற எழுத போகும்போது அப்பா வந்துடுறாங்க மனசுக்குள்ளே, அப்பாக்குள்ளே நம்ம போயிடுறோம். இதை போல் ஒரு படம் வரையும் போகும்போது நம்ம அந்த இடத்துக்கு போவோம், அவ்வளோதான். இதனால் பாதிக்க போகிறதெல்லாம் கிடையாது. இதனால பெரிய பெரிய விஷயமெல்லாம் எதிர்க்கிறாங்க அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. நமக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். இதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக்கி இது ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லாருக்குமே வந்து புரியும் சாமி. ஏன்னா இதில் நன்மைகள் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு மனம் ஏற்றுக்கும், ஒரு மனம் ஏற்றுக்காது. நன்மையாக இருந்தாலும் ஏற்றுக்காது. அது ஏற்றுக்காகும்போது அது வேறு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக வந்து இதை வரையும் போது அங்கே தான் நிற்கும் சாமி. முழுசாக வந்து இது வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்து இறைத்தன்மையால் எடுத்து இறைத்தன்மையால் கொடுத்தது. இதை போல் நிறையா விஷயம் வரைகிறது இருக்குது. 1-2 விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்தது. ரொம்ப அதிகமாக உங்களுக்கு அந்த சக்கரம் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காத அளவுக்கு படம் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் மிகப்பெரிய படமெல்லாம் இருக்குது. அது நல்லா இருந்திருக்கு சாமி. புதுசாலாம் நான் கொண்டு வரலை. இருந்து தானே அது ஒருத்தருக்கு உணர்வுபூர்வமாக இருக்கும். எல்லாருக்குமே இருந்த கலையை தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாததில்லை, எங்கெங்கேயோ நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பார்த்திங்களா, ஒரு மியூசிக் போட்டு ஒரு இசை போட்டு ஒரு படத்தை காமிச்சு நமக்கு அந்த குண்டலினி மேலே எழுப்புறதுக்கு வரைஞ்சி தான் காமிக்கிறாங்க. அப்போ அந்த வரையாமல் மியூசிக் மட்டும் குண்டலினி மேலே எழும்புறது அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக்கை மட்டும் போட்டால் அது எழும்புமா? எழுந்திருக்காது. நிறைய பேர் பார்க்குறது இந்த யூடியூப்லேயே பார்த்துக்கோங்க. அந்த உடலை முழுதும் வரைஞ்சி சக்கரத்தை வரைஞ்சி அதில் பாம்பு பின்னுற மாதிரி பின்னி தான் மியூசிக் போடுறாங்க. அப்போ நம்ம எண்ணலை அங்கே போகணுன்றதுக்காக தான் அதை வரைகிறாங்க. இந்த மாதிரி செய்கிறனால தப்பே இல்லை சாமி. இதில் வந்து சிலர் தவறு கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. அது உங்கள் மனசுக்கே வந்து தெரியும் நன்மைதான்னு. ஆனால் நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் அதை வேறு மாதிரி சொல்கிறீங்க. இங்கே பெருசாக வந்து ஒன்றும் இல்லை சாமி. இப்போ இந்த 2 சக்கரம் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமை அடைஞ்சிட்டீங்க. இது வந்து இப்போ இங்கே இருக்கிற சக்கரம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு இதை வந்து நான் இது எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நான் பதிவில் சொல்கிறேன். நான் கொஞ்சம் நாளைக்கு பதிவு போட மாட்டேன். இதை வந்து முழுசாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் பதிவு போடுறேன். இந்த யூடியூப் பண்ணுறதுனால எனக்கு எந்த நன்மையுமே இல்லை சாமி. எல்லோரும் நினைக்கிறாங்க, நான் பதிவிலே சொல்லியிருக்கேன், வரவில்லை, மக்களுக்குள்ளே வரவில்லைன்னு சொல்லிட்டேன். ஒரு விஷயத்தை வந்து நான் யார் கூப்பிட்டாலும் வரதில்லை. தனியாக நம்ம மக்கள் கூட இருந்தவங்க கூப்பிட்டாலும் வரதில்லை. எதுவோ இந்த தவமும் இதுவும் போதுமான் இருக்குது. இந்த உலகத்தில் எனக்கு தேவை எதுவுமே இல்லை. யாருக்குமே ஒரு போட்டியாளராகவும் நான் இங்கே வரவில்லை. உண்மையை சொல்கிறேன். உங்களுக்கு எதிர்த்துட்டு பண்ணுறதுக்கு வரவில்லை. சில மக்கள் நம்மளை நம்பி வந்து கேட்குறாங்க, அவர்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இதனால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லை. யாரும் வந்து இதை தவறாக எடுத்துக்க வேண்டாம். தயவு செஞ்சு இதை வந்து ஏதோ ஒரு பெரிய திசை திருப்புறேன் அப்படி இப்படி அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி சொல்கிறவங்க கொஞ்சம் மூளை யோசிச்சு பாருங்கள். இங்கே எல்லாமே நம்மெல்லாம் ஒரு சித்துக்கள் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பொருள்கள்லாம் கண்டுபிடிச்சி மிகப்பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள என்ன சொல்கிறது?
சும்மா வரைகிறத வரைஞ்சி ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு நிலைப்படுத்துறது ஒரு பெரிய விஷயம்னா, இங்கே நீங்கள் அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஏன் கூர்ந்து கவனிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அவர்களும் எவ்வளோ பெரிய சித்தர்கள் தான், சித்துக்கள் தான். அதை நீங்கள் யோசிச்சிங்களா? இப்போ என்னென்னமோ இந்த உலகத்தில் கிடைக்குது, இந்த கருவி கூட கிடைக்குது. அப்போ இதுவும் ஒரு சித்து தானே. இதை கண்டுபிடிச்சவங்கள எவ்வளோ பெரிய மகான்னு சொல்கிறதா? அறிவு தான் சாமி கண்டுபிடிக்குது, அறிவு தான் எல்லாமே கண்டுபிடிக்குது. நீங்கள் நிறுத்தி வச்சனால இங்கே என்ன போல ஆள்களை நீங்கள் சொல்லலாம். மிகப்பெரிய பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க உங்களால் தடுக்க முடியாது. அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அதிசயமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், உங்களோட வார்த்தையை ஒரு ஓடுற தண்ணியில் மாதிரி எழுதி விட்டுருவாங்க. எங்களை போல் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்கிறவங்கள்ட்ட தான் உங்களோட கண்ணு போகும், உங்களோட எண்ணம் போகும். ஏன்னா உங்களோட பவர் அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க சரியா? அதை இங்கே நான் யாரும் தவறு சொல்லி கொடுக்கல, தவறாக சொல்லி தரல, யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நன்மைகள் தான் அடைகிறாங்க. மக்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு 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 தகவல் சொல்கிறேன். ஒருத்தவங்க நம்மளுக்கு தப்பாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் நன்மை அடைந்தவர்கள் இல்லை என்று சொல்லணும். அதனால தான் உங்களுக்கும் சேர்த்து பதிவு வரவில்லை. இன்னும் ரொம்ப நாள் ஆகும் நான் பதிவு போடுறதுக்கு. எனக்கு மனம் இருந்தால் பதிவு போடுவேன். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுப்பேன். ஆனால் உங்களோட நீங்கள் நன்மை அடைஞ்சேன் அப்படி என்ற பதிவை இட்டால்தான் நன்மை அடையலைங்கிறவங்க சரியாகுவாங்க. நீங்கள் பார்த்து விட்டு அப்படியே சென்றுட்டிங்கன்னா அவர்கள் சொல்வது ஒரு சரியாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னாலே தோணவர். சரிங்களா? உங்களுக்கு நன்மை கிடைச்சா நன்மை கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். தாராளமாக நன்மையை தாராளமாக சொல்லலாமே, மக்களே சொல்லலாமே. இது நன்மையாக இருக்குது, இல்லை அம்மா சொல்கிறது எங்களுக்கு நன்மையாக இருக்குது, எங்களுக்கு சரியாக இருக்குது, நீங்கள் அந்த தகவலை கொடுக்காதீங்கன்னு சொல்லலாமில்ல. தகவல்களை மட்டும் கேட்டு தடையாகிறது உங்களுக்கு தான் சாமி. இதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே இந்த இந்த பதிவுகள் இடுறனால எனக்கு தான் நேரமும் கெடுது, எனக்கு தான் இந்த செலவுகளும் அதிகமாகுது. இந்த பதிவுக்காக நான் தான் செலவு பண்ணியிருக்கேன் நிறையா ஒழிய எனக்கு இதனால் எந்த நன்மையும் கிடையாது சாமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தவறான எண்ணங்கள். தவறான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் தவறாக ஒரு விஷயத்த ஒரு மனிதர்கிட்ட சொல்லி அந்த விஷயத்த ஊன்னு கேட்டுட்டு ஓ இது இப்படி இருக்குமா அப்படின்னு தலையாட்டாதீங்க. யாருமே இது இப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் சரின்னு சொல்லுங்க. ஐயோ இதில் நான் தீமை அடைஞ்சிட்டேனே, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு. மக்கள் ஒரு விஷயம் பண்ணும் போகும்போது ஆதரவு கொடுக்க போகும்போது தான் நம்ம சரியாக செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணலை உருவாகும். நம்ம சிவாய வாழ்க வளமுடன். உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுத்துருக்கேன், தீமைகளை கொடுக்கல. அதே போல் நீங்கள் எனக்கு ஒரு சில நன்மைகள் செய்ய போகிறதில்லை. இது உங்களுக்காக கொடுக்கவில்லை சாமி. இறை தூண்டுதல் ஒரு சில அதாவது 1000 பேர்த்துல 2 பேராவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இதிலோட நன்மை அடைஞ்சிருப்பாங்க. அந்த 2 பேத்துக்கு 1000 பேரிடம் திணிச்சு அந்த 2 பேருக்கு தகவல் போய் கிடைக்கணும்னு இறைத்தன்மை நினைக்கிது. அதை என் மூலியமாக நடத்துது. அவ்வளோதான் சாமி, வேறு விஷயமும் இல்லை. அந்த இறைத்தன்மை எனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த விஷயத்தை என் மூலியமாக கொடுக்காது ஒரு தகவலை. நம்ம சிவாய வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருங்க. முதல்ல விழித்து இருங்கள். எல்லாருமே விழித்து இருங்கள், ஒரே வார்த்தை, அவ்வளோதான். வேறு எந்த தகவலும் நான் சொல்ல விரும்பவில்லை. நம்ம சிவாய. இது முழுமையாக உங்களுக்கு செலுத்தணும். உங்களுக்கு யோக முத்திரைகள் இருக்குது, நிறையா இருக்குது. முத்திரைகள் கொடுக்கணும். முத்திரைகளை நன்மை அடைஞ்சவங்க ஏராள பேர் இருப்பீங்க. நீங்கள் தாராளமாக சொல்லலாம்ல, நான் இந்த முத்திரையினால நான் நன்மை அடைஞ்சிருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களோட தகவல்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. நம்ம சிவாய. பரவல வாழ்க வளமுடன். இப்போ சிலர் இந்த சோல்ற வலி அப்படின்னு சொன்னாங்க. இந்த சோல்ற வலி, இந்த கை வலி, இந்த ஜவ்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன பயிற்சி தரேன். இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க. கேமரா கீழே வச்சுக்கலாம். இந்த சோல்டர் வலிக்கு பார்த்துருக்கீங்கன்னா இந்த கை நான் தரையில் தான் ஊனியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒட்டவில்லை. இங்கே பாருங்கள்,
இது ரெண்டும் நேராக வைக்கணும். இங்க நம்மளோட உடம்போட வெயிட்டு ஃபுல்லாக இந்த கைக்கு வந்துடணும். பார்த்தீங்கன்னா இதை இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் கை இந்த வலி இது எங்கே போய் உங்களுக்கு சரி வருது அப்படின்னு இங்கே பாருங்க. நம்ம அழுத்த போகும்போது இந்த இடம் தான் நல்லா அழுத்தம். கற்றுக்கங்க. இந்த இடம் அழுத்தினீங்கன்னா தான் உள்ளே இருக்க அந்த வலி இந்த வலி பூரா சரியாகும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க, நேராகவும் பதிவில் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்று இப்படி ஒரு 1/4 மணி நேரம், அதை இந்த சைடில் இப்படி கொஞ்சம் நம்ம உடம்ப தூக்கணும் மேனிக்க அப்படி ஒரு 1/4 மணி நேரம். அதை இப்படி திருப்பி இந்த கையை இப்படி திருப்பி பாருங்க, நானே திருப்பி இப்படி திருப்பி இப்படி 1/4 மணி நேரம். அப்புறம் 3வது இதை வந்து பின்னாடி இப்படி வைக்கணும். பார்த்துக்கோங்க, பின் சைடு இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த பேலன்ஸ் ஃபுல்லாக அந்த கையில் தான், உங்களோட வெயிட் ஃபுல்லாக அந்த கையில் தான் நிற்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே வந்து உறுதியாகும் இந்த இடம் எல்லாம். இந்த எலும்பும் இங்கே இந்த இடத்துல பிரச்சனை அழுத்தம் வேலை அழுத்தி இந்த இடத்தை அழுத்தி வேலை செய்யாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த அழுத்தி பிடிக்காம இப்படி இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஷோல்டர் வலி உள்ள வந்து ஜவ்வு பிரச்சனை வரும். இதை நீங்கள் வேலை செய்ய போகும்போது இந்த இடத்த நீங்கள் சரியாக இயக்க போகும்போது இந்த இடத்துக்கு இந்த ஜவ்வுக்கும் வேலை கொடுக்கும் போகும்போது இங்கே எல்லாம் ரத்த ஓட்டமும் நல்ல சுவாசமும் நல்ல காற்று ஓட்டமும் வரும். இதுதான் இதுக்கு மெயின் காரணம். இந்த பயிற்சியை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் வந்து சேரும். உங்களோட அந்த ரொம்ப நாளாக இருந்த வலி உங்களை விட்டு போகும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து அதை வைக்க முடியாது. செய்ய செய்ய உங்களுக்கு இது நல்ல ஒரு பேலன்ஸாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இந்த கை உறுதியாயிரும், இந்த வலி சரியாயிரும், இந்த ஜவ்வு பிரச்சனை சரியாயிரும். நம்ம சிவாய வாழ்க வளமுடன். இன்னொரு உங்களுக்கு ஆசன பயிற்சி நான் சொல்லித்தரேன். பயிற்சி ஒன்று சொல்லித்தரேன். நல்ல முக்கியமான விஷயம் சொல்லித்தரேன். மிக முக்கியமான விஷயம். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட உடம்பை வந்து இயக்கிறதுல தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரு விஷயம் நம்ம நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் நம்மளுக்கு ஒரு தவம் வர்றதும் நம்ம ஒரு பயிற்சி எடுக்கிறதும் நம்ம உடலை நம்ம இயக்கிறதுனால எப்படி இயக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு இந்த பதிவுனால கடைசி பதிவுனால உங்களுக்கு 2 பதிவாக கூட வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் இதில் நான் நிறைய முக்கியமான விஷயமும் உடலுக்கு ரீதியாக கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்ம சிவாயா பார்த்துட்டிங்கன்னா இந்த கை இருக்குதுன்னா எல்லாரும் இதை இப்படி மடக்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க. நீ பாருங்க, இந்த விரலை வந்து இப்படி ஒரு மடக்கு முதல்ல மடக்கணும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு மடக்கணும் ஃபஸ்ட்டில் பயிற்சி பண்ணுங்க. அடுத்து இப்படி மடக்கணும். இப்படி ஃபஸ்ட்டு இப்படி மடக்கணும். இந்த பாருங்க, நான் மடக்கியிருக்கேன் பாருங்க. அடுத்து இப்படி மடக்கணும். அடுத்து இப்படி வரும். விரல்லே 3 மடிப்பு மடிக்கணும். இது பாருங்க, இப்படி 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 இந்த விரல் இந்த பாருங்க மடிஞ்சிருக்கு பாருங்க. இப்படி அடுத்து வந்து இதுல இருந்து இப்படி அடுத்து இப்படி. புரிஞ்சுக்கிங்களா? அப்புறம் இந்த கை சென்டர் இருக்கு பாருங்க, இங்க ஒரு மடிப்பு மடிக்கணும். நம்ம இங்க பாருங்க, தெரியுதுங்களா? கை எங்க மடிக்குது பாருங்க, இங்க ஒரு மடிப்பு மடிக்கணும். நமக்கு இந்த விரல் சுண்டு விரல் முடிவுல இருந்து இங்கேருந்து ஒரு மடிப்பு மடிக்கணும். அடுத்து மணிக்கட்டு எப்பயுமே நல்ல எந்த ஒரு பொடிமானம் இருக்கக்கூடாது, இப்படி இயக்கணும். அதுக்கடுத்து இந்த முழங்கையை எப்பயுமே மடித்து இப்படி எடுக்கணும். பாருங்க. அடுத்து வந்து இந்த பகுதி வந்து நமக்கு எப்போ இயங்கினாலும் இப்படி இயங்கணும். பாருங்க, தனியாக எங்கே சுற்றினாலும் இந்த கை வந்து இதை போல் ஒவ்வொரு இடத்தையும் இயக்கும் போது ஜவ்வுகளும் சரியாகும், நரம்புகளும் சரியாகும். உங்களுக்கு எங்கேயாச்சும் நரம்பு சுருண்டிருந்தால் அது சரியாகும். அடுத்த முக்கியமான விஷயம், இடுப்பு பகுதி அதே போல தான் இயக்கும்போது ஒரு மனிதன் ஆட போகும்போது நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு விஷயம் பண்ண போகும்போது எப்படி யோகா செய்யணும் அப்படின்னு யோகா செஞ்சுட்டு இதுதான் உடம்பை வளைக்காமல் யோகா செய்கிறது, அந்த யோகா செஞ்சு பிரயோஜனம் இல்லை.
இது பாருங்க, இந்த கழுத்து பகுதி இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் ஃபஸ்ட்டு வந்து கழுத்தை மட்டும் தனியாக ஆட்டணும். இது பாருங்க, இந்த கழுத்தை மட்டும் தனியாக ஆட்டணும் நம்ம. சரிங்களா? உடல் அசைவே கூடாது. அப்போ தான் இங்கே இருக்கிற ஜவ்வு, இங்கே இருக்கிற நரம்பு எல்லாமே சரியாகும். அப்போ தான் உங்களுக்கு காற்றெல்லாம் சீராக போகும். சரிங்களா? அப்போ இந்த கழுத்தை மடக்கிறதும் இது வருங்க சரியாக. ஃபஸ்ட்டில் ரொம்ப நாள் செய்யாதவங்க முன்னாடியே சொல்லிடுறேன், செய்யாதீங்க. உங்களுக்கு நிறைய இங்கே பிரச்சனை இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு இவ்வளோ தூரம் தான் திருப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு இவ்வளோ தூரம் இந்த ஒரு நரம்பு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இங்கே இருக்கணும். ஒன்றும் கிடையாது, நிறைய ஜவ்வுகளோட கனெக்டில் நமக்கு தொடர்பில் இருக்கும். அப்போ அடுத்ததை கொஞ்சம் இங்கிட்ட அதிகமாக இது ஒரு 10 நாள் அப்படியே உங்கள் கழுத்தை வந்து சரி செய்யும். சரிங்களா? தலவாணி வைக்காமல் படுத்து இந்த நரம்புகளை இயக்குங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அந்த நரம்பு எப்போ இயக்கணும்னா, இப்போ இந்த கழுத்தில் பிரச்சனை இருக்கும்போது இயக்கக்கூடாது. அந்த கழுத்தில் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கழுத்தில் நல்லா திருப்புறதுக்கு அப்புறம் நல்லா இது லூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த தலைவாணி இல்லாமல் இருக்கும்போது இந்த தலையில் இருக்க நரம்புகள் இயங்கும்போது உங்களுக்கு உடலில் ரத்த ஓட்டம் சரியாகும். அப்போ அதுக்கடுத்து வந்து நம்மளோட உடம்பை பார்த்துக்கோங்க. இது வருங்க, இதிலிருந்து ஒரு அசைவு, இடுப்புலேருந்து ஒரு அசைவு, கால்லேருந்து முழங்காலுக்கும் அதே போல் தான். மணிக்கட்டு தனியாக அசையணும், விரல்கள் அந்த காலோட விரல்கள் தனியாக அசையணும், மணிக்கட்டு தனியாக அசையணும், அந்த முழங்கால்லேருந்து தனியாக மடித்து உட்காரணும். குனிஞ்சு நம்ம அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிறத குனிஞ்சு அதை இப்படி இருக்க இடுப்பை இப்படியே வச்சு இப்படி குனியக்கூடாது. பார்த்துக்கோங்க, இப்படி குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்கக்கூடாது, இப்படி குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்கணும். இது பாருங்கள், என் கையிலே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். அப்போ தான் அந்த இடம் இயங்கும். மலக்குடல் செரிமான தன்மை இருக்கிற இடம் இயங்கும். இயங்குனால்தான் உங்களுக்கு என்னாகும், ஆரோக்கியமான காற்றும் வரும், எல்லாமே வரும், யோகா வரும், தவம் வரும், எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு அது சாதாரணமாயிரும். நம்ம எதுவுமே பண்ணாமல் உட்கார்ந்து இருக்க போகும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, அதனால வந்து நிறைய வந்து அங்கே போய் தடையாகிறது, பிரச்சனை ஆகிறது. நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா, எவ்வளோ பெரிய விஷயத்தை வரைகிறதுன்னா, எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிங்கன்னா இங்கே ப்ரெஷர் ஆகாது. நம்ம உடல் சரியாகணும் முதல்ல. அதுக்கு தான் முதல்ல இருந்து உடல் சரியாக நாங்கள் வந்து வகுப்புனா நான் அகத்தியரை வணங்குகிறேன். அந்த அகத்தியர் என்னென்ன எனக்கு கொடுத்த யோகாக்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எந்த யோகானெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் உடலுக்காக இறைவன் கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எந்த குருவிடம் சந்திக்கலை. இதுக்காக நான் குற்றவாளி கிடையாது. கடவுள் கற்றுக் கொடுத்ததுக்காக நான் குற்றவாளி கிடையாது. நான் பொய்யாளி கிடையாது. அவர்கள் எல்லாமே நன்மையான விஷயந்தான் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதுலேயும் நான் உயர்ந்தவன் கிடையாது. உயர்ந்த மனிதனும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெறுமை அப்படிங்கிற ஒரு உருவம், வெறுமை இன்று இருக்கும் நாளை இல்லைங்கிற உருவம் தான் அகம் அற்ற உருவம். அதாவது அகம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாத உருவம். இதுதான் இறைவன் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். இந்த பாடத்தை தான் நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அகத்தியர் என்னென்ன சொல்லி தந்தாரோ, நான் அகத்தியரை தான் யோகாவுக்கு கேட்டேன். அந்த யோக முறை எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த யோக முறையை ஒரு பதிவாக உங்களுக்கு நான் நேரம் கிடைக்கும் போது அந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். நேராக சில விஷயங்களுக்கு உங்கள் தேவைப்பட்டதை எடுத்துக்காதீங்க. சிவாய வாழ்க வளமுடன். நன்றி. எல்லோரும் நலமாயிருங்கள். சிவாய.